ஹாய். ஸோ ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்னா என்ன? ஏன்னா ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் என்னன்னு சொல்லி நம்ம ரிசர்ச் பண்ணும் போதோ இல்ல யாருக்குன்னா கேட்கும் போதோ அவங்க சொல்ற விளக்கம் ரொம்ப எளிமையா இருக்கும், டக்குன்னு புரிஞ்சிடும். ஆனா இதுவே இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் என்னன்னு சொல்லி நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளேஷன் வந்து சுத்தமா புரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பண்றதுக்கு நான் எடுத்த முடிவே அதான், குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ 3 விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு, ஒரு நார்மல் கம்ப்யூட்டருக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் என்ன வித்தியாசம். ரெண்டாவது, குவாண்டம் கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது. மூணாவது, குவாண்டம் கம்ப்யூட்டர்ல இருக்க ஃபியூச்சர் என்ன. சோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு நார்மல் கம்ப்யூட்டருக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் என்ன வித்தியாசம். ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் வந்து பிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? உலகத்துல இருக்க இன்னைக்கு இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே இந்த பிட்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகுது. பிட்ஸ்னா என்ன? சோ பைனரி டிஜிட்ஸ்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. 1 0 0 1 1. அந்த டிஜிட்ஸ்ல வந்து ஃபுல்லாவே 1 0 மட்டும் மிக்ஸ் ஆகி வரும். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டரால ஃபண்டமெண்டலா 1 இல்ல 0 அப்படின்ற சிக்னல்லாம் உள்ள எடுத்துக்க முடியும். சோ உலகத்துல இருக்க எல்லா கம்ப்யூட்டரையும் எடுத்தாலுமே கூட அதுக்கு நீங்க கொடுக்குற இன்புட் இருக்கும் பாத்தீங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன். அதை வச்சு அது வந்து ஒரு வேலையை செய்யும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கோடிங்ல கொடுப்பீங்க, கோடிங் ஃபைல் அப்லோட் பண்ணுவீங்க, அப்படின்னா கீபோர்ட்ல வந்து அந்த கீஸை பிரஸ் பண்ணி கொடுப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வகை இருக்கு, ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் இது எல்லாமே வந்து ஆக்சுவலா ஒரு விஷயத்தை தான் பண்ணுது. அது என்னன்னா எலக்ட்ரிக் சிக்னல்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியால் தான் ஒர்க் ஆகுதுனால அதால வந்து உள்வாங்கக்கூடிய ஒரே மெத்தட் வந்து எலக்ட்ரிக் சிக்னல் தான். அதாவது எலக்ட்ரிசிட்டி உள்ள வருதா இல்லையாண்டா அதால வந்து செக்கே பண்ண முடியும். நீங்க கொடுக்குற இந்த கோடிங் அப்புறம் இந்த கீபோர்டு கொடுக்குற அந்த டைப்பிங் எல்லாமே கூட கடைசியில பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரிக் சிக்னல்ல தான் உள்ள போகும். ஆனா அந்த எலக்ட்ரிக் சிக்னல் எப்படி கம்ப்யூட்டருக்குள்ள போகும்னா 1 இல்ல 0வா போகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பைனரி டிஜிட் சொல்லுவோம். ஓகேங்களா? 1னா எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் ஹையா இருக்குன்னு அர்த்தம், 0னா எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி வோல்டேஜ் கொடுத்து ஆஃப் பண்ணி மாத்தி வந்து ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு பைனரி டிஜிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை நீங்க பாக்கிறதுக்கு வந்து 1 0 0 1 0 1 0 0 அப்படின்ற மாதிரி ரேண்டமா நம்ம மனுஷங்க கண்டு தெரியும். ஆனா கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல இந்த 1 0 மாறி வந்தா இதுக்கு அர்த்தம் இது அப்படின்னு அதுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுற விதம். இப்போ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு வந்தா குவாண்டம் கம்ப்யூட்டர்லயும் பைனரி டிஜிட்ஸ்லாம் இருக்கு. ஆனா அதுல 1 and 0 மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா கியூபிட். ஸோ 1ன்றது ஒரு பிட்டு, 0ன்றது இன்னொரு ஒரு பிட்டு. பட் இது இல்லாம மூணாவது ஒரு பிட் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் தருவாங்க. அது என்னன்னா கியூபிட். இந்த கியூபிட் ஆக்சுவலா என்ன தெரியுமா? இது 1ம் கிடையாது 0வும் கிடையாது. இந்த கியூபிட் இருந்தது ஒரே சமயத்துல 1ஆவும் இருக்கும் 0வாவும் இருக்கும். எக்ஸாக்டா அதே சமயத்திலேயே. ஸோ இதெல்லாம் வந்து குவாண்டம் சூப்பர் பொசிஷன் சொல்லுவாங்க. ஒரு பொருளால 2 விதமான விஷயங்களா ஒரே சமயத்துல இருக்க முடியும். இது குவாண்டம் சயின்ஸ்குள்ள போகும். ஓகேங்களா? பட் நம்ம அதுக்குள்ள போனா அது தனி வீடியோவே தேவை, நான் ஃபியூச்சர்ல பண்றேன். பட் பேசிக்கலி குவாண்டம் சயின்ஸ் படி ஒரு விஷயம் ஒரே சமயத்துல 2 நிலையில இருக்க முடியும். அது வந்து அலோட் இன் குவாண்டம் சயின்ஸ். ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ல அந்த சயின்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு புது பிட்டை உருவாக்கி இருக்காங்க. ஸோ 1ல ஒரு பிட்டு 0ன்னு ஒரு பிட்டு, இது இல்லாம புதுசா ஒரு கியூபிட். அதுன்னா ஒரே சமயத்துல 1ஆவும் இருக்க முடியும் 0வாவும் இருக்க முடியும். ஸோ இந்த அடிஷனலா இந்த மூணாவது பிட் வந்து பாத்தீங்களா குவாண்டம் கம்ப்யூட்டர்ல, இதுதான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு அந்த எல்லா ஸ்பெஷல் எபிலிட்டியுமே தருது. ஸோ ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இதுல பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு 2 இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 டிஃப்ரெண்டான இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 இமேஜுமே நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒரு பைனரி கோட் பேஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி 1 0 0 1 வச்சுதான் இந்த 2 இமேஜுமே உருவாகி இருக்காங்க. இந்த 2 இமேஜும் வேற மாதிரி இருக்கனால கண்டிப்பா இதோட பைனரி கோடுமே வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா இந்த 2 இமேஜை ஜென்ரேட் பண்றதுக்கு தனித்தனியா ஒரு பைனரி கோடு எழுதும். ஓகேங்களா? இதை ஜென்ரேட் பண்ண சொல்ற ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் கிட்டனா 2 தனித்தனியான ஒரு பைனரி கோடை வந்து ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் எழுதும். ஆனா இதுவே வந்து ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் கிட்ட நான் சொல்றேன்னா இதே வேலையை 2 வேற இமேஜை ரெடி பண்ணணும்னு ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் கிட்ட நான் சொன்னேன்னா அது வந்து அந்த கியூபிட்டை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணும். அது என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கியூபிட்டால ஒரே சமயத்துல 2ஆவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் வெறும் ஒரே ஒரு செட் ஆஃப் பைனரி கோடை தான் எழுதும். ஆனா அந்த ஒரு பைனரி கோடுக்குள்ள தேவையான இடங்கள்ல மட்டும் இந்த கியூபிட்டை யூஸ் பண்ணும். அதாவது 1 0 இல்லாம நடுவில் சில இடங்கள்ல இந்த கியூபிட்டும் இன்வால்வ் ஆயிருக்கும். அதாவது அந்த ஒரு கோடை வச்சு குவாண்டம் கம்ப்யூட்டர் 2 வெவ்வேறு இமேஜை ஒரே சமயத்துல உருவாக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரோடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கிங் ஃபேக்டர். ஸோ அதெல்லாம் பேரலான ப்ராசஸிங் பண்ண முடியும். ஸோ இந்த கியூபிட்டோட சூப்பர் பொசிஷன் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டரோட ஒரு முக்கியமான ஒர்க்கிங். இது இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்கு. அது என்னன்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ஸோ இப்போ உங்ககிட்ட 2 பிட் இருக்கு. இந்த 2 பிட்டையும் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பண்ணிட்டீங்க, அதாவது 2த்தையும் பேர் பண்ணிட்டீங்க குவாண்டம்ல. ஓகேங்களா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிட்டை நீங்க 1ன்னு மாத்தினாலே போதும், 2வது பிட் ஆட்டோமேட்டிக்கா 0வா மாறிடும்.
அதாவது அதுக்கு ஆப்போசிட்டா மாறிடும். திரும்பி ஃபர்ஸ்ட் பிட் நீங்க 0 மாத்தினீங்கன்னா ரெண்டாவது பிட் திரும்பி 1 மாறிடும். ஸோ இதனால நீங்க கம்ப்யூட்டர் வந்து எதனா ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெறும் ஒரு பிட்டை கண்ட்ரோல் பண்ணா போதும், இன்னொரு பிட் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ இந்த ஸ்பெஷல் கண்ட்ரோல் இருக்கனால உங்களால சில ப்ராசஸை இன்னும் வேகமாகவும் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயம், அதாவது குவாண்டம் பொசிஷனால உருவாகிற இந்த கியூபிட்டும் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டால நடக்கிற இந்த பேரிங் ப்ராசஸும் தான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு ரொம்ப சூப்பர் பவர்ஸை தருது. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அந்த கியூபிட் அப்படின்ற இந்த சூப்பர் பவர்ஸ் நம்ம கொடுத்ததுனால அதுல ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் பண்றதை விட ஒரு சில விஷயங்களை வந்து பல மடங்கு, பல்லாயிரம் மடங்கு வேகமாகவும் நார்மல் கம்ப்யூட்டர் பண்ண முடியாத சில விஷயங்களையும் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த 3ஆவது பாயிண்ட்டுக்கு வரும். ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டருடைய ஃபியூச்சர் என்ன? இன்னைக்கு வந்து உலகத்துல 3 டெக்னாலஜி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஒன்று வந்து கிரிப்டோ கரன்சி, ரெண்டாவது வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மூணாவது வந்து எக்ஸ்ஆர் அதாவது ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. ஓகேங்களா? இந்த மூணுமே ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் டிமாண்டிங்கான ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? நீங்க இந்த நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, இந்த சாட்ஜிபிடியை வந்து ஒரு நிமிஷம் ரன் பண்றதுக்கு பல லட்சம் ரூபாய் ஒர்த்தான கரண்ட்டை வந்து அது கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஏஐ இன்ஜின், கிரிப்டோ கரன்சி, அந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டிலாம் வந்து ரன் பண்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஒரு நார்மல் கம்ப்யூட்டர்லால வந்து ரொம்ப ஈஸியா ரன் பண்ண முடியாது. ஆனா இந்த 3 தான் ஃபியூச்சர்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா யாரும் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணாம இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியன் பாப்புலேஷன்ல ஒரு 40% பேர் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்றாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா இந்த எக்ஸ்ஆர்ன்றது வந்து இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிற பல டாப் கம்பெனிஸ் வந்து எக்ஸ்ஆர் டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த 10 வருஷத்துல இந்த 3த்தையும் நம்ம ஃபுல் ஃபிளஜ்டா நம்மளுடைய டே டு டே வாழ்க்கையிலே பார்க்க முடியும். அப்ப இந்த 3த்துக்கும் ஒரு நார்மல் கம்ப்யூட்டரால சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி கொடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ இந்த இடங்கள்ல வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் தான் வந்து இந்த ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டை பண்ண போகுது. 100% அது நடக்குது. நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் என்னைக்குமே போகாது. அது ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். ஸோ நீங்க டெக்னாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்க ஒரு போது அடுத்து நான் ஒரு புது விஷயத்தை கத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர் அண்ட் குவாண்டம் டெக்னாலஜி ஒரு நல்ல ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ இதுல ஆரம்பிக்கிறதுக்கு தி பெஸ்ட் புக்கு நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்க ஒரு புக். ஓகேங்களா? அந்த புக்கு நான் அமேசான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை வாங்கி படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். ஸோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம இஎன்எஸ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.